வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த சாட் ஐட்டம்க்கெலாம் பண்ணுற இந்த ஸ்வீட் சட்னி, கார சட்னி, இது ரெண்டு மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதை வச்சு நீங்கள் எல்லா சாட்டுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். பேல்பூரி, பானிபூரி, தைப்பூரி, பாப்படி சாட், சேவ் பூரி எல்லாத்துக்கும் இந்த ரெண்டு சட்னி தான் வேணும். மெயினான இந்த ரெண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்ஃபேக்ட் நம்மளோடதில் முன்னாடியே அதாவது ஸ்க்ராட்ச்லேருந்து பானிபூரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அந்த பானிபூரி மாவு பிசைஞ்சு அதை இட்டு பொரித்து அந்த பானிபூரிக்குள்ளே எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி எல்லாம் பண்ணி காமிச்சிருக்கேன், ஒரு வீடியோ இருக்குது. பட் இருந்தாலும் அது தனியாக சட்னி மட்டும் இல்லாததுனால நான் இப்போ சட்னி மட்டும் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்வீட் சட்னி அண்ட் கார சட்னி ரெண்டும் பண்ண போகிறோம். அதை வச்சு நீங்கள் அடுத்தாப்பில் எந்த சாட் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சட்னி பண்ண ஆரம்பிக்கலாம். இது பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு இருக்கிற புளி. இந்த புளியை நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் புளி எடுக்கிறீங்களோ அதுலேருந்து 2 பங்கு இல்லைன்னா 3 பங்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த 3 பங்கு நான் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6-7 பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும். அதுக்கப்புறமா இதை கொதிக்க வைக்கணும். ஸோ நான் இதை அரைச்சின்னு வந்துடுறேன். அரைச்சின்னு வந்தப்புறம் பார்க்கலாம். நம்ம இது என்னென்னு கேட்டீங்கன்னா, நான் காமிச்ச வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் அந்த புளியும் பேரிச்சம்பழத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சின்னு வந்துட்டேன். இதில் இதை கலக்கிறேன். இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து இந்த பச்சைப்புளி வாசனை எல்லாமும் போகி நல்லா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு ஹனி கலருக்கு வரும். இது அது வரைக்கும் இதை கொதிக்க விட்டுட்டு காமிக்கிறேன். எவ்வளோ டைம் ஆகும் மம்மி இந்த அளவு இதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அட்லி ஒரு 5 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். ஸோ இது கொதிச்சுட்டுருக்கு. இருந்தாலும் இது மேலே இந்த மாதிரி வெள்ளையாக இருப்பதில் இது எல்லாத்தையும் எடுத்துருங்க. சின்னதாக வச்சுன்னு எல்லாத்தையும் எடுத்துன்னா வந்துடும். ஸோ இப்படியே இன்னொரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டு வருது. நல்லா திக்காகும். உங்களுக்கே தெரியும் அது சட்னி எப்படி இருக்கும். ஒரு சின்ன சிமிட்டா சால்ட் போடுறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, அதே மாதிரி ஒரு சின்ன பிஞ்ச் மிளகா பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா பொடி. எல்லாமே ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்களேன், சரியாக இருக்கும். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கட்டும். உங்களுக்கு பார்த்துல முன்னாடி நம்ம எடுத்துட்டோம் இந்த வெள்ளையாக வந்த போர்ஷன்லாம். இப்போ நல்லா ஹனி கலரில் இருக்குது பாருங்கள் இது. ஸோ இந்த பச்சையாக நம்ம இப்போ பொடியெல்லாம் போட்டிருக்கோம். எல்லாத்தோடையும் சேர்ந்து இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டோன்னா ஜோரான ஸ்வீட் சட்னி ரெடி ஆகிடுது. ஸோ பாக்கி எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இது தான். பேல்பூரினா நீங்கள் வந்துட்டு உங்கள் சௌகரியம், பொரி, அதுக்கப்புறம் மசாலா கடலை, அதுக்கப்புறமா அதில் மாங்காய் நறுக்கி போட்டுக்கிறவா மாங்காய் போட்டுக்கோங்க, கேரட் போட்டு சில பேர் கேரட் போட்டுக்கோங்க, ராவா ஆனியன், பொட்டேட்டோ வேக வச்சது எல்லாத்தையும் போட்டு இந்த ஸ்வீட் சட்னி, இந்த கார சட்னி ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் சேவ்லாம் போட்டு கொத்தமல்லி நிறைய பிச்சு போட்டு சாப்பிட்டேன்னாலே சூப்பராக. மெயின் சாட் எல்லாத்துக்குமே இந்த ஸ்வீட் சட்னி, இந்த கார சட்னி தான் மெயினான பேஸ். நம்ம இந்த பேஸ் பண்ணுற இந்த எல்லா இதுக்குமே எல்லா சாட்டுக்கும் தேவையான ஸ்வீட் சட்னி, கார சட்னி மட்டும் நீ பண்ணுறோம். நல்லா கொதிச்சுட்டு இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு எப்படி கலர் எப்படி இருக்குது பாருங்க. ஹனி கலரில் இருக்குது பாருங்க. ஆறினா நல்லா திக்காகிடும். இது நம்ம இப்போ எடுத்துருக்கிறது ஒரு 4 பேர் நிச்சயமாக சாப்பிட்லாம். அந்த பானிபூரி சாப்பிட்றேன் ஆர் நீங்கள் இதை பேலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னா இது ஒரு 4 பேருக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம். நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்தேன். அதுக்கு 3 பங்கு வெல்லம் எடுத்துட்டுருக்கேன்.
தண்ணி நீங்கள் முதல்ல கொஞ்சம் விட்டு அந்த வெல்லத்தை கரைச்சி வடிகட்டின்றுங்கோ உப்பு இல்லாத இருக்கிறதுக்கு. புளியும் பேரிச்சம்பழம் ஒரு 5-6 போட்டேன். பேரிச்சம்பழம் நிறையா போடணும்னு அவசியம் இல்லை, ஒரு 5-6 இருந்தாலே போதும். ஸோ இந்த ஸ்வீட் சட்னி ரெடி ஆகிடுத்து. அடுத்தது கார சட்னி பார்க்கலாம். நம்ம கார சட்னி பண்ணலாம். கார சட்னிக்கு வேணுங்கிறதுலாம் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, பச்சையாக பூண்டு பிடிச்சவா பூண்டு வச்சுக்கோங்க. நான் வைக்கலை இன்றைக்கி, ஏன்னா எங்களுக்கு சரிப்பட்டு வராது. அதனால் சாட் மசாலா பொடி, எலுமிச்சம்பழம், இதெல்லாம் தான். நிலக்கடலை மாதிரி வறுத்த நிலக்கடலையாக போட்டுக்கோங்க. ஒரு ஹேண்ட்ஃபுல். அதே மாதிரி புதினாவை நல்லா இது ஒரு கட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 4-5 பச்சை மிளகா பிடிக்கும். அதே மாதிரி கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போடுறேன். ஸோ இதில் ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் புழிகிறேன். பச்சையாக 2 ஸ்பூன் வெங்காயம். இதை நல்லா தண்ணி விட்டு நல்லா அரைச்சின்னு வந்துடலாம். இதில் நான் வந்து 1 ஸ்பூன் சுகர் போட்டுப்பேன். இஷ்டப்பட்டவா போட்டுக்கோங்க, இல்லை எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறவா இப்படியே அரைச்சினாலே நல்லாயிருக்கும். இப்படியே அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். நல்லா க்ரீன் சட்னியும் அரைச்சாச்சு. நல்ல காரசாரமாக இருக்கும். இது வந்து க்ரீன் சட்னி, இது ஸ்வீட் சட்னி. நல்லா வடிகட்டிட்டு எடுத்துட்டேன். ரெண்டும் ரெடி ஆகிடுது. பேசிக் சாட்டுக்கு வேணுங்கிற 2 சட்னி, ஸ்வீட் சட்னி, கார சட்னி ரெடி ஆகிடுது. சாட் மிக்ஸ் பண்ணுறதே நம்ம எப்படி பண்ணுறதுன்றது சாட் பண்ணுறதே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது ரெண்டுக்கும் எல்லாருக்கும் உபயோகமான ஒரு இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.